காற்றை மட்டுமே உணவாகவும் நீரை மருந்தாகவும் உட்கொண்டு 272 நாட்கள் 74 நாட்கள் கடந்துருச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு குளிக்கணுங்கிற தேவையில்லை, பல் விளக்கணுங்கிற தேவையில்லை, மலம் போகணும்னு தேவையில்லை, திருநீர் கழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. நான் வெளிநாட்டுக்கு போகும்போது நான் ஆரம்பமே சைவ உணவு உட்கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்ப நான் பேங்காக், ஹாங்காங் இதெல்லாம் போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா அங்க அசைவ உணவுகள் தான் அதிகமா இருக்கும், சைவ உணவுகள் கிடைக்காது. அப்ப அந்த சைவ உணவுகளுக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் மணிக்கணக்காக அலையுவேன். அந்த சைவ உணவு கிடைக்காதா அப்படின்னு ஒருவேளை உணவுக்காக. இது எனக்கு ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சு. இது என்னடா ஒருவேளை உணவுக்கு இவ்வளவு தூரம் நம்ம அலைய வேண்டியது இருக்கே, கஷ்டப்பட வேண்டியது இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எனக்கு இந்த உணவு மேல இதை எப்படி இல்லாம வாழலாம்ங்கிற ஒரு எண்ணம் முதல்ல தோணுது. அடுத்து பார்த்தோம்னா அந்த உடல்ல வியர்வை வரும்போது துர்நாற்றம் வீசுது. அது ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு. ஏன் நம்ம உடம்பு தான், நம்ம தினமும் குளிக்கிறோம், ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளைன்னு நம்ம குளிக்கிறோம், ஆனால் துர்நாற்றம் வரும்பொழுது தாங்கிக்க முடியாம இருக்கு. அப்ப என்ன இந்த உடல்ல ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணுச்சு. இது இதுக்குண்டான தேடல்களை ஆன்மீக பயணத்துல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா பக்கம் சுத்தும் போது இதுக்குண்டான விடை எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா ஒரு 2 பேர் எனக்கு ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. அது எனக்கு வாழ்க்கையாவே அமைஞ்சிருச்சு. ஒருத்தர் தத்துவ ஞானின்னு சொல்லலாம், பிலாசபர். இன்னொருத்தர் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், அறிவியலாளர். இவங்க 2 பேருமே வாழ்ந்து காட்டின ஒரு விஷயம், அது அப்படியே நம்ம வாழ்க்கையா வாழும்போது இந்த நிலையை அடைய முடியுங்கிற ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு. அதுல மிகப்பெரிய தத்துவ ஞானி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணரத்தை சொல்லணும். கிருஷ்ண பரமாத்மா தான். பகவத்கீதை அப்படிங்கிறது உபதேசங்கள். அந்த பகவத்கீதைங்கிறது முழுமையாவே மன சம்பந்தப்பட்டதா இருக்குது. அதை நான் மத சம்பந்தமா பார்க்கல, மனம் சம்பந்தமாக பார்த்தேன், நம்ம வாழ்வியலை பார்த்தேன். அதே வள்ளல் பெருமான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். வள்ளல் பெருமானை பத்தி இன்னைக்கு உலகத்துக்கு யாருக்குமே அவ்வளவுக்கு தெரியவே இல்லை. அவரை ஒரு பெரிய மகான் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சத்தியமா எனக்கு ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டா வழி நடத்திட்டு இருக்கிறார். ஏன்னா எப்படி வாழணும், எதை உணவை சாப்பிடணும், எப்படி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை நம்ம வாங்கிக்கலாம், காத்தை மட்டுமே எப்படி உட்கொண்டு வாழலாம், நீரை எப்படி மருந்தா வாழலாம், நம்ம உடம்பு எப்படி இந்த இயற்கையோட ஒத்திசையோட இருக்கும் அப்படிங்கிற வாழ்ந்து காட்டியிருக்காரு. ஏன்னா தன் தேகத்தையே ஜோதியாகவே மாத்திக்கிட்டாரு. ஒரு 150 வருடத்துக்கு முன்னாடி தான், இப்ப நம்ம வாழ்ந்த சமகாலத்துக்கு முன்னாடி வாழ்ந்து நமக்கு காட்டின ஒருத்தர். இவங்க 2 பேருமே எனக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருந்தாங்க. ஆனா இவங்க சொன்னதை வெறும் வார்த்தைகளா நான் பார்க்கல, அது அப்படியே வாழணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தேன். அந்த வாழ்ந்ததனுடைய அனுபவம் தான் இன்னைக்கு 274 நாட்கள் உணவு இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு சாத்தியமாச்சு. இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து பேசுறதுக்கு நிகழ்வு காரணமாயிருச்சு. காத்தை அந்த சக்தியா எடுத்துக்கணும்னு பெருமானார் சொல்லுவாங்க. அதைத்தான் வாசி யோகம்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வாசி யோகம் அப்படிங்கிற அந்த முறையில இந்த பிராணன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த சுவாசம். நம்ம இப்ப என்னன்னா நம்ம சுவாசிக்கிற காத்து ஆக்சிஜன் நம்ம சொல்றோம், சுவாசிச்சுட்டு நம்ம அந்த காத்தை வெளியே விடுறது கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்றோம், கழிவுன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இப்ப நம்ம வெளியில இருந்து 8 அங்குல காத்தை உள்ள இழுக்கிறோம், வெளியே விடும்போது 12 அங்குல காத்தை நம்ம வெளியே விடுறோம். அப்ப 8 அங்குல காத்தை எடுத்து 12 அங்குல காத்தை வெளியே விடும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியான 4 அங்குல காத்து வெளியே போயிருது, ஆரோக்கியம் வெளியே போயிருது. இப்ப வெளியே போற அந்த 4 அங்குல காத்தை தடுத்து உள்ளுக்கு நிறுத்தணும், வெளியில இருந்து எடுக்கக்கூடிய அந்த காத்தை உள்ளுக்க சக்தியை மாற்றணும். அப்ப நமக்கு வெளியில இருந்து எந்த உணவுகளுக்கு உண்டான சக்திகள் நமக்கு தேவையில்லை, காத்துல இருந்தே அந்த சக்தி நமக்கு கிடைச்சிருது. இப்ப என்னன்னா இப்ப தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடிச்ச உடனே சிறுநீரா வெளியே போயிருது, ஆனா குடிச்ச நீர் வெளியே போயிருது இல்லையா. அப்ப அந்த உடல்ல என்ன நடந்தது, அப்ப அந்த நீர்ல இருக்கக்கூடிய பிராணன்கிற உயிர் சக்தி மட்டும்தான் அந்த உடல் எடுத்துக்கிச்சு. அந்த உயிர் சக்தியை எடுத்துக்கிட்டு கழுவிகளா இருந்து அந்த நீரை வெளியேற்றிருச்சு. அதே போல இந்த காத்துக்குள்ள என்ன இருக்குன்னா அந்த பிராண சக்தின்னு சொல்லக்கூடிய உயிர் சக்தி இருக்கு. அந்த உயிர் சக்தியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்ற கழிவுகளா இருக்கிறது வெளியே போயிருச்சுன்னா நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 21,600 முறை சுவாசிக்கிறோம். 21,600 முறை முழுமையான சுவாசத்தை நம்ம சுவாசிச்சோம்னாலே நமக்கு தேவையான அந்த பிராணன்கிற சக்தி, அதாவது உயிர் சக்தி காத்திலேயே நமக்கு கிடைக்கும். ஆனா நம்ம முழுமையான சுவாசமே இன்னைக்கு சுவாசிக்கிறது இல்லை. ஏன்னா தொப்புல இருந்து முழுமையா சுவாசம் எடுக்கும் பொழுதுதான் 21,600 தடவை வருது. இன்னைக்கு நம்ம அறநுரையீரல்ல இருந்து தான் சுவாசத்தை எடுக்கிறோம். அப்ப அதிகமான காத்தை தான் நம்ம விரயம் பண்ணிட்டு இருக்கோம். நமக்குள்ளுக்கு இருக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சக்திகளை இன்னைக்கு அதிகமா நம்ம வெளியே விட்டுட்டு இருக்கிறோம். அதனால தான் இத்தனை வியாதிகள் வருது, இந்த சோர்வு ஏற்படுது, மனசு குழப்பம், டென்ஷனு, பயம், கோபம், இந்த ஆயுசு குறைவா, இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த பிராணன் அப்படிங்கிற அந்த சுவாசத்துல தான் முக்கியமானதா இருக்கு.